ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வருந்திடும் உறவுகள் அனைவருக்கும் இனிய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மேலும் வாங்க இன்றைய இலவசங்களை பார்ப்போம். பெயர் திவ்யா, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல செம்ம நாட்டு கல்லர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு எம்ஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா ஓசூரில் வசிக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா ஜாதகத்திலையும் சாமி நம்பிக்கையும் ரொம்ப இருக்கிறதுனால இவங்களுடைய ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருக்கிறதுனாலும் ஸோ இதே ஜாதக பொறுத்துள்ள மணமகனுக்கு தான் இவங்க திருமணம் பண்ணி கொடுக்கறதா ஒரே முடிவில் இருக்கிறதுனால இவ்வளோ வருடம் தள்ளி போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி இவங்களுடைய ஜாதகத்துக்கு செட் ஆகிற மாதிரி நல்ல வரன் அமையலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடியவர் ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருந்தாலே போதுங்க. நல்ல குணமானவராக இருக்கணும். ஏதாவது ஒரு நிரந்தர வேலையில், அதாவது டாக்டர், டீச்சர் இந்த மாதிரி ஏதாவது நிரந்தர வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய பொண்ணு படிச்சுட்டு, அதாவது மேலும் கவர்மெண்ட் ஜாபுக்கு படிச்சுட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க ஒரு 25 சவரன் நகை போடுறதாகவும், அது இல்லாமல் என்னால் முடிஞ்சளவு ஓரளவு சிறுசனத்தெல்லாம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு காடு ஒரு 5 ஏக்கர் இருக்குங்க. அதில் 1/2 ஏக்கர் பொண்ணுக்கு எழுதி வைக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா வான்மதி, வயது 31 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல செம்ம நாட்டு கல்லர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க படிப்புன்னு பார்த்திங்கன்னா பிஇ முடிச்சிருக்காங்க. இவங்க இதே ஜாதியில் வரன் இருந்தாலும் ஓகே, இல்லை இதை கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதினாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பிஇ முடிச்சுட்டு இவங்க சொந்தமாக பிஸ்னஸ் வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்னோட திருமண நிலையின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா தேனியில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க குறுகிய காலத்திலேயே இவங்களுடைய கணவர் திருமணமாகி 6 மாதத்துலேயே இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட போயிட்டதாகவும், அதுக்கப்புறம் தனிமையில் தான் வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால் முடிஞ்சளவு முதல் வரன் வரவங்களுக்கு தான் முன்னுரிமை அளிக்கப்படணும் மாதிரி மணமகளுடைய அப்பா சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 35 சவரன் நகை போடுறதாகவும், அது இல்லாமல் வரதே ஒரு 5 லட்ச ரூபா அமௌண்ட்டு கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. என்னோடய பொண்ணு எந்த ஒரு குறையில்லாமல் பார்த்துக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மணமகளுக்கு அம்மா இல்லைங்க, அப்பா மட்டும்தான். ஸோ உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா இருக்காங்க. அவங்களுக்கும் திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் இவங்க வீட்டோட மணமகனாக வர மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.